ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஆல்ன்றதை டிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரு பைக்கை கழுவக்கூடிய ஒரு வாட்டர் வாஷ் ப்ரெஷர் வாஷரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பம்ப் இருந்தால் நீங்கள் வாட்டர் வாஷ் கடைக்கு போக மாட்டீங்க, வீட்டிலேயே உங்களோட வேலையை சுலபமாக முடிச்சிருவீங்க. ஸோ இந்த பம்பில் என்ன மாதிரி மாடல் வாங்கலாம், ப்ளஸ் இதில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ வீட்டு யூசேஜுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். மார்க்கெட்டில் ப்ரெஷர் வாஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப்பாக கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் டேரெக்டாக ப்ளக் இன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பேட்டரி போட்டு ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் அது மூலயமா ப்ரெஷர் வாஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. இதில் நிறைய பவர்ஸ் வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு இப்போ கரண்ட்டில் ப்ளக் இன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ரெஷர் வாஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பார்லேருந்தே அவைலபிள் இருக்கும். இந்த பார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட எஃபிஷியன்சியை குறிக்கும். ஸோ இது எவ்வளோ ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குதுன்றத பொறுத்து வேறுபடும். நீங்கள் 100 பார்லேருந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வண்டிக்கடியில் இருக்கக்கூடிய மட்லாஃபில் இருக்கக்கூடிய சேறு மண்ணெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வராது. திருப்பி அதை நீங்கள் வாட்டர் வாஷ் கடையில் என்றைக்காவது ஒரு நாள் போய் அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரெஷர் வாஷர் மினிமம் 120க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 140ஓடது. நான் இதை ஆன்லைனில் வாங்கலை, நான் இதை ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். இது கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலே ஆக போகுது. ஸோ 1 இயராக எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நாங்களே சரி பண்ணி தரோம்னு சொன்னாங்க. அதேமாரி ஸ்பேர்ஸுமே இதுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ கேட்டாலுமே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு இப்போ வரைக்குமே இந்த பிரச்சனையுமே இதில் வரலை. ஸோ பெட்டராக தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரிக்கான ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்கியிருந்தேன். அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு போதுமான ப்ரெஷர் அதில் வரலை. சும்மா தண்ணி மட்டும்தான் அதில் வருது. நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக மேலே தண்ணி மட்டும் காட்டிட்டு கையில் தான் எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்குது. காரு பைக்கை கழுவுறதுக்காக வாங்கினா என்னோடய யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அதனால் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைட்டிக் பண்ணி எது பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கரண்ட்டை டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிக்கான இந்த ப்ரெஷர் வாஷர் வாங்கியிருந்தேன். ஸோ நான் இதை வச்சு காரு பைக்கை மட்டும் கழுவலை, வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்க இருக்கக்கூடிய தேங்கி கலந்த அழுக்குலேருந்து எல்லாத்தையுமே ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு யூசேஜ் ஆகுது. இந்த ப்ரெஷர் வாஷரை இன்னும் என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பைக்கை கழுவுனதுக்கான வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இது நம்மளுடைய FZ பைக். ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் கழுவவே கிடையாது. அதேமாதிரி இந்த வெஹிக்கிளை எடுத்துமே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப டஸ்ட்டு பார்ட்டிக்கல் படிஞ்சிருக்கு. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நாங்கள் 2 பக்கெட் தண்ணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 பைக்கு கழுவிட்டு அதில் அந்த கண்ணிலேருந்து போகக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா பைக் மேலே பட்டு அதுலேருந்து வர சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஹை ப்ரெஷர் வாஷராக இதில் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக பண்ணுற ஃபோம் வாஷை விட இதில் கொடுக்குற ஃபோம் வாஷ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ ப்ரெஷராக ஃபோம் வாஷ் அடிக்கிறதுனால ஈஸியாக டஸ்ட்டு போயிடுது. நம்ம கையில் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இதில் கிடையாது. ஸோ அதேமாரி இதில் ஆட்டோ கட் ஆஃப்க்கான ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் கன்னை ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மோட்டர் ரன் ஆகி இதில் வெளியில் வரும். ஸோ மிச்ச டைமிங்கில் மோட்ரு ஆஃப் ஆகி தான் இருக்கும். கரண்ட் செலவும் உங்களுக்கு மிச்சமாகும். இந்த ப்ரெஷர் வாஷரை வச்சு அடுத்து காரு ப்ளஸ் வீட்டை க்ளீன் பண்ணுறது எப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ போடுறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.